கேரவனில் அமர்ந்து கொண்டு அரசியல் செய்யும் தலைவர் விஜயகாந்த் அல்ல என விஜயை செல்வ பெருந்தகை மறைமுகமாக சீண்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இவ்வாறு கூறினார். தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்குவது, திட்டங்களை செயல்படுத்துவது ஆகியவை குறித்து மத்திய அரசின் செயல்பாடுகளை விமர்சித்தார். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதிமுக கூட்டணிதான் உடைந்து போகும் எனவும் செல்வ பெருந்தகை கூறினார். திரைப்பட நடிகர் சங்கத்தில் இருக்கும் போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் சரி, அவருடைய பணி அளப்பரியது. அவர் நடிகருக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவராக இருந்தார். கேரவன்லேருந்து அரசியல் செய்கிற தலைவராக இல்லை. அவர் வேறுபட்டு மக்களாக வேட்டியை மடித்து கட்டிட்டு மக்கள் கூட உட்காருவார், மக்களை கட்டி பிடிப்பார், மக்களோட இருப்பார். அது மாதிரி ஒரு தலைவராக பார்க்குறது ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான். ஏன்னா இஸ் எ ஹீரோ. வரி எவ்வளோ கொடுக்குறோம்? ஏறக்குறைய 2 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டிலேருந்து வரி போகுது. மோடி அரசு, பாஜக அரசு திருப்பி கொடுக்குற வரி எவ்வளோ? வெறும் 50,000 கோடி. 1.5 லட்சம் கோடி எங்கே போகுது? நலத்திட்டங்கள், இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் போதாதெல்லாம் எத்தனை ஆண்டுகள் திட்டம்? 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு வானுயர்ந்து நிற்க போது மெட்ரோ. அதுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்குறாங்க? மொத்தமாக கொடுத்துறாங்களா ஒன்றிய அரசு? தமிழ்நாட்டுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குல்ல, 50% கொடுக்குறாங்கல்ல. எப்படி கொடுப்பாங்க? கடன் வாங்கினா தான் கொடுக்க முடியும். சரி, ஏடிஎம்கே ஆட்சியில் இவ்வளோ பெரிய மெட்ரோ சர்வீஸ் இருந்துச்சா? இவ்வளோ பெரிய நலத்திட்டங்கள் இருந்துச்சா? சொல்லுங்க. மவுண்ட் ரோட்ல திணறிட்டு போகும். மவுண்ட் ரோட்ல பாலம் போடுறாங்க. நியூ டெக்னாலஜி, உலகத்திலேயே இல்லாத டெக்னாலஜியில் ஒரு பாலம் போடுறாங்க.